ஹலோ ஹால் இன்றைக்கி மைசூர் விளாக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜூ முடிச்ச கையோடு நாங்கள் போனது மைசூர் பேலஸ் தாங்க. மைசூர் பேலஸ் வெளியிலே பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். நிறைய செக்கிங் இருந்துச்சு. செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு அவங்க டிஸ்ப்ளே பண்ணது அவங்களோட பூஜை பொருட்கள் தான். அவங்க வழிபட்ட உபயோகத்து பொருட்கள்னு எல்லாமே ஃபஸ்ட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது முடிச்சுட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அரண்மனையோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வியூ இப்படி தான் இருந்தது. உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவியங்கள் எல்லாமே தத்ரூபமாக இருந்துச்சு. அது இப்போ வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான் ராஜாக்களோட எல்லா சுப நிகழ்ச்சிகளுமே இந்த இடத்துல தான் நடக்குமா. இந்த இடம் அவ்வளோ மின்ற மாதிரி அவ்வளோ அழகாகவே இருந்தது. ஆனால் இது உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. நம்ம வெளியிலேருந்து தான் பார்க்கணும். அடுத்து அவங்களோட பெட்டகங்கள் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க, பாதுகாப்பு பெட்டகங்கள். அது முடிச்சுட்டு வந்து அவங்களோட வம்சாவளிகள் வந்த ராஜா ராணி எல்லாரோட ஃபோட்டோவுமே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ராணி தான் இந்த மகாலை வந்து வடிவமைச்சதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வரும்போது ஒரு பெரிய மைதானம் இருக்குது. இந்த மைதானத்திலேருந்து உள்ளே இருக்கிற எல்லாருமே வெளியில் நடக்கிற நிகழ்ச்சிகளை வந்து இங்கே அமர்ந்து தான் பார்ப்பாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மைதானம் இருக்குது. இது வந்து குத்துச்சண்டை வீரர்கள் வந்து இங்கே தான் சண்டையிடுவாங்களாம். இந்த ஜன்னல் வழியாக இலவசங்களை வேடிக்கை பார்ப்பாங்களாம். இங்கே வந்து வெள்ளியால் செய்யப்பட்ட சேர்கள் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தங்கத்தால் செய்யப்பட்ட சேர் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும்தான் அதுக்கு தனியாக டிக்கெட் கொடுத்து போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மஹால் வந்து 20% தான் நம்ம சுற்றி பார்த்துருக்கோம். மீதி இருக்க 40% வந்து இன்னுமே ராஜாக்கள் அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. மீதி 40% வந்து அலுவலகமாக செயல்பட்டுட்டு இருக்கு. பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நைட் வந்து ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூம் வந்து ரொம்ப நீட்டான எலகெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நைட் டின்னருக்காக ஒரு ப்ரீமியமான ஹோட்டலுக்கு போயிருந்தோம். நைட் டின்னர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சில்ட்ரன்ஸும் அன்றைக்கி ரொம்பவுமே என்ஜாய் பண்ணாங்க. ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகியாச்சுங்க. அங்கே எப்படி இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா அங்கேயே கோவர்த்தன ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து கோவர்த்தன ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க. அங்கே போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்போ பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோடு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கோயில் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து இது ஏன் வந்து ஃபுல்லாகவே வந்து ராஜாக்களோட சிலைகள் அவங்க வாழ்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. இது இங்கே மொத்தம் 7 பேலஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து 2 தான் சுற்றி பார்த்தோம். மீதி இருக்கிறது மறுபடியும் மைசூர் போகும்போது தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி போகிற வழியில் என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த கோயில் எப்படி இருந்துச்சு நெக்ஸ்ட் பிளாக்ல ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஸ்டே டியூன். தேங்க்